தாவேகா அத்தனை மாநில நிர்வாகிகளும் முடக்கணும்னு நினைக்கிறப்ப, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தை நோக்கி போகிறாங்க. நீதிமன்றம் இந்த சூழலெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு விசாரணை ஆணையத்தை அமைக்குது. சரிங்களா? கரெக்டு தானே? அந்த விசாரணை அடிப்படையில் விசாரிக்கிறாங்க. இப்போ ஆனால் இங்கே என்ன நெரேட்டிவ் செட் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ இவங்களாம் குற்றவாளி போல இருக்க கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை, இந்த போக்கு இன்றைக்கி பரப்பப்படக்கூடிய செய்திகள் அப்பட்டமாக பொய்யானது, போலியானது. ஒரு பாதிக்கப்பட்டவங்க நீதிமன்றத்தை அணுகிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. கொடுங்க, வாங்க, என்னென்ன நடந்தது உங்கள் தரப்பில். அவங்க என்ன பண்ணாங்க, களத்துக்கு வந்தாங்க. ஏற்கனவே முதல் கட்ட விசாரணை விசாரிச்சுட்டாங்க. கரூரில் இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே விசாரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் பார்த்துருக்குறாங்க. இப்போ அடுத்த கட்ட விசாரணைக்கு டெல்லியில் முக்கிய நபர்களுக்கு மட்டும் அழைப்பாணை கொடுத்து வர வச்சு விசாரிக்கிறாங்க. சரிங்களா? இந்த விசாரணையில் நீங்கள் வெளியில் அந்த முக்கிய நிர்வாகியே அவர் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி எங்கிட்ட கேட்டாங்க, இதில் வேறு ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்குது அப்படின்னு யார் சொல்கிறா? சிடிஆர் சொல்கிறார். புரியுதுங்களா? சிடிஆர் பேட்டியை கொடுத்துருந்தாரு, ஒரு வெளிப்படையாக வந்தது தான். அப்போ சூழ்ச்சி நடந்தது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கருத்து. தாவேகா முழுவதும் அப்படி தான் நம்புகிறாங்க. இது இயல்பாக நடக்கலை, இயல்பாக நடக்கலை, இது நடத்தப்பட்டிருக்குது, எங்களுக்கு எதிரான ஒரு சதி வலை பின்னப்பட்டிருக்குது அப்படின்றது தான் இவங்களோட பார்வையாக இருக்குது. அதை தான் மறுபடியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது அந்த சிபிஐ அலுவலக வாசலுக்கு வந்தவொடனே நிருபர்கள்ட்ட கொடுத்த பேட்டி அதுதான். சரிங்களா? அப்போ இதில் கேட்டுட்டு பதிவு பண்ணிவிட்டு இந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க 3 மாதம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் இருந்தால் அப்புறம் நீதிமன்றத்தில் ஒரு ட்ரையல் நடக்கும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தாவேகா குற்றவாளி போல் இருக்குது. அவங்களெல்லாம் விசாரணை கூப்பிட்டு ஒரு எப்படி ராத்திரி பகலாக அவங்கள டார்ச்சர் பண்ணி, இந்த 3rd டிகிரி டார்ச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியெல்லாம் பண்ணி இவங்ககிட்ட ஏதோ ஒரு பெரிய ஒரு உண்மையெல்லாம் வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பூடகமாக இங்கே பரப்பப்பட ஒரு செய்திகள் அது ஜனநாயகத்தை கேள்விக்குள்ளாக்குறது. உண்மைத்தன்மையாக ஒரு ஊடகம்னா அது என்ன நடந்ததோ அதை அப்படியே பேசணும்.